தானே சொல்லாத விஷயங்களை நம்ம இருக்கக்கூடியவர்கள் நடந்திருக்குமோ அப்படின்னு கேள்வி அனுப்புறது என்ன மாதிரியான மனநிலைன்னு புரியல. குறிக்கிறாரு. நான் குமார் சார்ட்ட போறேன். அரவிந்த் இல்ல பாகிஸ்தான் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க. இல்ல பாகிஸ்தான் மினிஸ்டர் சொல்றதுதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது பாஜக நிலைப்பாடா இருந்தா அது நேஷனலிசம் கிடையாது. இந்த இடத்த நீங்க கண்டிப்பா கூர்ந்து கவனிக்கணும். திரு எஸ் ஜி சூர்யா என்ன சொல்ல ட்ரை பண்றாரு அப்படின்னா, உண்மையிலேயே பாகிஸ்தான் நம்மளுடைய விமானங்களை சுட்டு வீழ்த்தி இருந்தால் நம்மளுடைய இராணுவம் எப்படி ஆதாரங்களை காண்பித்ததோ, அதாவது நம்ம ஒவ்வொரு நாளும் நேற்று என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி இராணுவ தளபதிகள் பத்திரிகையோட பிரீஃபிங் கொடுத்தாங்க. ஒவ்வொரு நாளும் ஆதாரமும் கொடுத்தாங்க. நம்ம எந்த இடத்தை தாக்கணும், எதன் மூலமாக தாக்கணும், எத்தனை மணிக்கு நடந்தது அப்படிங்கிற வரைக்கும் ஃபோட்டோஸ், வீடியோஸ், இமேஜஸ், பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இமேஜஸ், இந்த மாதிரி எல்லா ஆதாரங்களையும் நம்ம பத்திரிகைகளை கொடுக்குறோம். பத்திரிகை அப்படிங்கிறது வெறும் இந்திய பத்திரிகை மட்டும் கிடையாது, இன்டர்நேஷனல் மீடியாவுக்கும் நம்ம ஆதாரம் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் இங்கே மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய பாயிண்ட். இங்கே எஸ் ஜி சூர்யா அவர்கள் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, இப்போ நம்ம எப்படி பாகிஸ்தான் மேலே தாக்குதல் நடத்துனதுக்கு தினசரி ஆதாரங்கள் கொடுத்தோமோ, பாகிஸ்தான் நம்மளுடைய இந்திய விமானங்களை சுட்டு வீழ்த்தி இருந்தால் அவங்களும் அந்த மாதிரி ஆதாரங்கள் கொடுத்துருப்பாங்க இல்லையா? அந்த ஆதாரங்கள் அவங்க கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது அந்த நாட்டுக்கு அட்வான்டேஜ் தானே. அவங்க நாட்டு இராணுவத்தின் மேலே மக்களுடைய நம்பிக்கை அதிகரிக்கும் இல்லையா? உலக நாடுகள் அளவில் இந்தியாவுக்கு அது தலைகுனிவு தானே, பாகிஸ்தானுக்கு அது அட்வான்டேஜ் தானே. அப்போது அந்த மாதிரி ஆதாரங்கள் இருந்தால் இத்தனை நாட்கள் பாகிஸ்தான் வச்சிருந்திருக்க மாட்டாங்க. ஒரு சிம்பிளான லாஜிக்கல் கேள்வி. அப்போது அவங்க எந்த விதமான ஆதாரத்தையும் அவங்க கொடுக்கல அப்படின்னா அப்படி எந்த விஷயமும் நடக்கலை அப்படிங்கிறது தான் அர்த்தம்.